இன்று விஜயா ஏகாதசி. விஜயா ஏகாதசி விரதம் சிறப்புகள். பூர்வ புண்ணிய பாவங்களை போக்கும் விரதம் விஜயா ஏகாதசி விரதமாகும். மிகவும் மேன்மை வாய்ந்த இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாபங்களும் அழிய பெறுகின்றன. இந்த விரத நாளன்று எவர் ஒருவர் இந்த விரத மகாத்மியத்தை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவருக்கு வாஜபேய யஜ்ஞம் செய்த பலன் கிட்டுகிறது. கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியை விஜயா ஏகாதசியாக கொண்டாடுவர். விஜயா ஏகாதசி விரத மகிமையை நாம் காண்போம். ஏகாதசி விரத மகாத்மிய கதைகள் அர்ஜுனனின் மனதிற்கு அளவில்லாத ஆனந்தம் அளித்தாலும் திருப்தி அடையாமல் ஜெயா ஏகாதசி விரத மகிமையை கேட்டு முடித்தவுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம், ஹே மதுசூதனா, தாங்கள் கிருபை புரிந்து கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் விரதம் அனுஷ்டிக்கும் விதி இவற்றை பற்றி விஸ்தாரமாக கூற வேண்டுகிறேன் என்றான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், பார்த்தனே, கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி விஜயா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணிய பிரபாவத்தால் அனைத்திலும் வெற்றி கிட்டுகிறது. மிகவும் மேன்மை வாய்ந்த இந்த ஏகாதசி விரத மகாத்மிய கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாபங்களும் அழிய பெறுகின்றன. இந்த ஏகாதசி விரதம் கடவுளுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. ஒரு சமயம் தேவரிஷியான நாரத முனிவர் ஜெகத்தை படைப்பவரான தன் தந்தை பிரம்மதேவரிடம், தந்தையே, தாங்கள் எனக்கு கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி விஜயா ஏகாதசி விரத விதானத்தை கூறி அருள வேண்டும் என்றார். பிரம்மதேவர் பதில் அளிக்கையில், மகனே நாரதா, விஜயா ஏகாதசி விரதமானது முற்பிறவி மற்றும் இப்பிறவி இரண்டின் பாவத்தையும் அளிக்க வல்லது. இவ்விரதம் அனுஷ்டிக்கும் விதியை இதுவரை நான் யாருக்கும் கூறியதில்லை. தாம் கேட்கும் கேள்வியின் பதில் இவ்வுலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் பயன் அளிக்கும் என்பதால் கூறுகிறேன். இந்த விரதத்தின் பலனானது அனுஷ்டிப்பவர் அனைவருக்கும் அனைத்திலும் வெற்றியை அளிக்கக்கூடியது. ஆகையால் நான் விவரித்து கூறப்போகும் இந்த விரத மகாத்மியத்தை கவனத்துடன் கேட்பாய் என்றார். திரேதா யுகத்தில் புருஷோத்தமனான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தனது 14 வருட வனவாசத்தின் போது பஞ்சவடியில் மனைவி சீதை மற்றும் இளவல் லக்ஷ்மண சுவாமியுடன் வசித்து வந்தார். அக்காலகட்டத்தில் மகாபாபியான இலங்கை வேந்தன் ராவணன் அன்னை சீதா தேவியை அபகரித்து சென்றான். அன்னை சீதையின் நிலையை அறியாது இழந்த சோகத்தால் துக்கம் பீடிக்க கவலையுடன் அன்னையை தேடி அலைந்தனர். வனத்தில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கடைசியில் மரண வேதனையில் துடித்து கொண்டிருந்த ஜடாயுவை கண்டு அவர் அருகில் சென்றனர். ஜடாயு அன்னை சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற விபரத்தை பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் கூறிவிட்டு அண்ணலின் மடியில் தனது உயிரை நீத்து வைகுந்தம் அடைந்தார். அன்னை சீதை இருக்கும் இடம் அறிந்து ஸ்ரீராமரும் லக்ஷ்மண சுவாமியும் அன்னையை தேடும் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் சுக்ரீவன் இருப்பிடத்தை அடைந்தனர். ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் மூலம் சுக்ரீவனுடன் தோழமை பூண்டு வானர ராஜன் வாலியை வதம் செய்தார் ஸ்ரீராமர். ஸ்ரீ ஹனுமான் கடலை கடந்து லங்கா நகருக்கு சென்று அன்னை சீதையை கண்டு அண்ணல் ஸ்ரீராமர் சுக்ரீவன் இருவரின் தோழமை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். லங்கையிலிருந்து திரும்பி வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிடம் அசோகவனத்தில் அன்னை சீதையின் நிலையை பற்றி விவரமாக கூறினார். அன்னையின் நிலை அறிந்ததும் அன்னையை மீட்பதற்காக வானரராஜன் சுக்ரீவனின் அனுமதியுடன் வானரர் மற்றும் கரடிகளின் சேனையுடன் இலங்கையை நோக்கி புறப்பட்டனர் ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள். பயணம் இறுதியில் தென்கோடி சமுத்திரத்தின் கரையில் வந்து நின்றது. முதலை, மீன் ஆகிய ஜீவராசிகள் அடங்கிய பரந்து விரிந்த சமுத்திரத்தை, அதாவது கடலை பார்த்த ஸ்ரீராமர் லக்ஷ்மண சுவாமியிடம், லக்ஷ்மணா, அநேக நீர்வாழ் ஜீவராசிகள் அடங்கிய பிரம்மாண்டமான இந்த சமுத்திரத்தை எங்கனம் கடப்பது என்று வியந்து நின்றார். அதற்கு லக்ஷ்மண சுவாமி, மரியாதைக்குரிய சகோதரரே, தாங்களே புருஷோத்தமனான ஆதி புருஷன் ஆவீர்கள். தாங்கள் அனைத்தும் அறிவீர்கள். இங்கிருந்து அரை யோஜனை தூரத்தில் குமாரி தீபம் எனும் இடத்தில் மகரிஷி தால்பியரின் ஆசிரமம் இருக்கிறது.
அவர் அநேக பிரம்ம ஜனனங்களை கண்டவர். தாங்கள் அவரிடத்தில் சென்று நமது வெற்றிக்கான உபாயத்தை கேட்பது உசிதம் என்றார் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மண சுவாமியின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீ ராமபிரான் அதன்படி தால்பிய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை கண்டு தனது பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து அவர் முன் அமர்ந்தார். மனிதனாக அவதாரம் எடுத்துள்ள புருஷோத்தமனான ஸ்ரீராமரை அறிந்து கொண்ட முனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம், ஸ்ரீராமரே, எக்காரியத்திற்காக இங்கு தாம் எழுந்தருளி உள்ளீர்கள் என்று வினவினார். அதற்கு ஸ்ரீராமர், முனிவரே, நான் என்னுடைய படைகளுடன் சமுத்திரத்தின் கரையில் முகாமிட்டுள்ளேன். என் மனைவி சீதையை இலங்கை வேந்தனான ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்துள்ளான். ஆகவே என் மனைவி சீதையை மீட்பதற்காகவும் அரக்கர்களை யுத்தத்தில் வெல்லவும் பிரம்மாண்டமான இந்த சமுத்திரத்தை கடந்து இலங்கை செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். இதற்கான உபாயத்தை வேண்டி தங்களிடம் வந்துள்ளேன். தாங்கள் தயை கூர்ந்து பிரம்மாண்டமான இந்த கடலை கடப்பதற்கான உபாயத்தை கூறியருள வேண்டும் என்றார். ரிஷி முனிவர் ஸ்ரீராமரிடம், ராமரே, தங்களுக்கு மேலான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். இதை அனுஷ்டிப்பதால் தங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்றார். இதை கேட்டு உற்சாகம் அடைந்த ஸ்ரீராமபிரான், முனிவரே, அப்படி ஒரு மகத்தான விரதம் எது? அதன் பெயர் என்ன? அதை அனுஷ்டிப்பதால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிட்டுமா என்று வினவினார். முனிவரின் ஆக்ஞைப்படி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது படைகளுடன் விதிபூர்வமாக விஜயா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டார். மேலும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அனைத்து வானர வீரர்களும் இந்த விரதத்தை பின்பற்ற விரும்பினார். பகவானால் ராவணனை யாருடைய உதவியும் இல்லாமல் வெல்ல முடியும். ஆனால் பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் இறைவனுக்கு சேவை செய்ய வாய்ப்பளிக்க விரும்பினார். ஆனால் சேவை செய்வதற்கு சில ஒழுங்குமுறை கொள்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினார். வானர வீரர்கள் அனைவரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்குமாறு பகவான் ஸ்ரீ ராமபிரான் பரிந்துரைத்தார். பகவான் கொடுத்த உணவுகளை உண்பதற்கு அறிவுறுத்தினார். இலங்கை நாடுகளில் உள்ள எந்த பெண்ணையும் அவர்கள் எதிர்மறையான அணுகுமுறையில் பார்க்க கூடாது. அவர்கள் ஒழுங்குமுறை கொள்கைகளை ஏற்க தயாராக இருத்தல் வேண்டும். அனைத்து வீரர்களும் தர்ம யுத்தத்தில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படும். அனைத்து வானர வீரர்களும் கடவுளின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டனர். விபீஷ்ணாழ்வார் மூலம் ராமநாம உபதேசம் அருளப்பட்டது. அனைத்து வானரர்களும் பகவான் ஆலோசனையை பின்பற்றினர். போருக்கு பிறகு அவர்கள் பகவான் கொள்கைகளை பின்பற்றி இறுதியாக பகவான் ஸ்ரீ ராமபிரானின் ஆசியால் வைகுந்த லோகத்திற்கு உயர்த்தப்பட்டனர். இந்த ஒழுங்குமுறை கோட்பாடுகள் கடவுள் சேவைக்கு மிகவும் அவசியம். இன்றும் இந்த கோட்பாடுகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமானவை. இந்த விரதத்தின் பலனால் அவருக்கு அரக்கர்களுடனான யுத்தத்தில் வெற்றி கிட்டியது. இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் நாரத முனிவரிடம், மகனே, இந்த விரத நாளன்று எவரொருவர் இந்த விரத மகாத்மியத்தை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவருக்கு வாஜபேய யஜ்ஞம் செய்த பலன் கிட்டுகிறது என்றார். இதை கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அரசனே, எவர் ஒருவர் இந்த விரதத்தின் விதி பூர்வமாக அனுஷ்டிக்கிறாரோ அவருக்கு இவ்வுலகில் மட்டுமல்லாது மேலுலகிலும் வெற்றி நிச்சயம் என்று அருளினார். விஜயா ஏகாதசி விரத மகாத்மியம் நிறைவடைந்தது.